சங்க இலக்கிய காலத்திலேயே சாத்தன் என்ற சொல் இருந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பழைய காலம் தொட்டு இந்த சொல் நம்முடைய வழக்கிலே இருக்கிறது. எனவே மிக பழமையான ஒரு வழிபாடுதான் சாத்தனாருடைய வழிபாடு. சாத்தன் கோயில் என்றே பழைய கோயில்கள் இருந்ததற்கு அடையாளம் இருக்கின்றன. இலக்கணத்தில் நாம் எல்லாம் அடையாளம் சொல்லி ஒரு பெயரை சொல்ல வேண்டும் என்றால் பழைய கால மரபு என்ன தெரியுமா? சாத்தன் என்ற பெயரைத்தான் பயன்படுத்துவார்கள். கணக்கு பாடம் படிக்கிற போது எக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கீப் இட் அஸ் எக்ஸ் என்று தான் தொடங்குவார்கள். எக்ஸ் என்று வைத்துக்கொள் என்பார்கள். அதுபோல தமிழ் இலக்கணத்தை படிக்கிற போது ஒரு ஆண்பால் பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்தன் என்ற பெயரைத்தான் குறிப்பிடுவார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பண்டை காலத்தில் சாத்தன் என்கிற பெயர் பலருக்கும் பொதுவாக இருந்த ஒரு பெயர். எனவே மிக பழைய வழிபாடு இந்த சாஸ்தாவுடைய வழிபாடு. அந்த சாஸ்தா என்ற வடமொழிதான் சாத்தன் என்று நம்முடைய தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே மிக பழைய வழிபாடாகிய இந்த ஐயப்ப வழிபாடு மணிகண்டனுடைய வரலாறோடு இணைக்கப்பட்டு பிற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போது ஐயப்பனுடைய வரலாற்றை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன். ஐயப்பன் எப்படி தோன்றினார் என்று ஒரு அழகான வரலாற்றை தமிழிலே சொல்லுகிற நூல் எது தெரியுமா? கந்த புராணம். கேரள தேசத்திலே மணிகண்ட சரிதம், சாஸ்தோ உபாக்கியானம், மணிகண்ட உபாக்கியானம் என்று பல நூல்கள் உண்டு. இவையெல்லாம் பிற்காலத்தில் மணிகண்டனாக பந்தள தேசத்து ராஜனுடைய குமாரனாக அவன் வளர்ந்த கதையினை பேசுகிற அருமையான நூல்கள். ஆனால் தமிழிலே எழுதப்பட்ட கந்த புராணத்தில் ஐயப்பனுடைய வரலாறு மட்டும் பிறப்பு மட்டும் மிக அழகாக சுட்டப்படுகிறது. தேவேந்திரனாகிய இந்திரன் தேவலோகத்தில் சூரபன்மனாலே விரட்டப்பட்டு சீர்காழியிலே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி சீர்காழியிலே தவம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவனுடைய மனைவி இந்திராணியை விட்டுவிட்டு அவன் கைலாயத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி கைலாயம் செல்லுகிற போது தன் மனைவி இந்திராணிக்கு பாதுகாப்பாக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டுமே என்று வருந்துகிறார். இந்திராணி கூட கேட்கிறாள், ஐயா, நீங்கள் என்னை விட்டுவிட்டு போய்விட்டால் எனக்கு ஆபத்தல்லவா என்று கேட்கிறாள். இது உண்மைதான். கணவனை பிரிந்திருக்கிற எந்த இளம் மனைவிக்கும் பாதுகாப்பு என்பது இன்றும் இல்லை, அன்றும் இல்லை, என்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும். மகாபாரதத்திலே கூட ஒரு அருமையான வசனம் வரும். தன்னுடைய கணவனை பிரிய நேர்கிற ஒரு இளமையான மனைவி சொல்லுகிறாள், ஐயா, நீ என்னை பிரிந்து போய்விட்டால் நான் தோல் உரிக்கப்பட்ட மாமிசம் தெருவில் கிடப்பதை போல் பலராலும் கொத்தப்படுவேன் என்று பேசுவதாக வியாச மகரிஷி குறிப்பிடுகிறார். எனவே ஒரு இளம் பெண் கணவன் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பது என்பது கஷ்டம்தானே. அந்த நிலையில் இந்திராணி கேட்கிறாள், நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்று. அப்போது இந்திரன் சொல்லுகிறான், நீ கவலைப்படாதே, உண்மையிலேயே உன்னை பாதுகாப்பதற்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கிறது என்று. அந்த காவல் தெய்வம் ஐயன், ஐயப்பன், மணிகண்டன், சாத்தன் என்று கந்தபுராணம் குறிப்பிடுகிறது. சிவபெருமானும் திருமாலும் சேர்ந்தளித்த மெய்யனாகிய அந்த ஐயன் உனக்கு காவல் தருவான் என்று இந்திரன் பேசுவதாக கச்சியப்பர் கந்தபுராணத்தில் குறிப்பிடுகிறார். இதை சொல்லுகிற போது தலையிலே பிறைநிலா அணிந்த சிவபெருமானும் எப்போதும் பார்க்கடலில் துயின்று கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணனும் சேர்ந்தளித்த மெய்யனாகிய ஐயன் ஐயப்பன் உன்னுடைய காவல் தெய்வமாக விளங்குவான் என்று அழகாக கந்தபுராணம் குறிப்பிடுகிறது. காவல் தெய்வம் என்பதை பற்றி சிந்திக்கிற போது ஒரு உண்மையினை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் ஏரிக்கரைகளிலெல்லாம் காவல் தெய்வமாக ஐயனாரை நிறுவுவது வழக்கம். ஏரி காத்த ஐயன் கோயில் என்றே குறிப்பிடுவார்கள். ஐயனார் பஞ்சபூதங்களையும் காவல் செய்கிற தேவதை, அதனால் பூதநாதன் என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. நீர், நிலம், காற்று, ஆகாயம் போன்ற பூதங்களையெல்லாம் காவல் செய்கிற தலைவனாக அவன் கொண்டாடப்படுவதாலே பூதநாதன் என்று குறிப்பிடப்படுகிறார். எனவே தண்ணீரை காவல் செய்வது போல இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களையும் காவல் செய்கிற பொறுப்பு அவனுடையது என்ற அருமையான கருத்தை இந்த இடத்தில் நமக்கு கந்தபுராணம் புலப்படுத்துகிறது. இந்திராணி இடத்தில் குறிப்பிடுகிற போது அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று கையடையாக கொடுக்கிற போது இந்திராணி கேட்கிறாள், அவர் யாரென்றே எனக்கு தெரியாதே, அவனை பற்றிய தகவலை சொல்லுங்கள் என்று கேட்பதாகவும், அப்போது ஐயப்பனுடைய வரலாற்றை இந்திரன் சொல்வதாகவும் கந்தபுராணம் அழகாக பாடுகிறது. சிவபெருமான் எப்படி திருமாலோடு சேர்ந்து ஒரு குழந்தையினை தந்திருக்க முடியும்? இந்த அருமையான கேள்விக்கு கந்தபுராணம் ஆழமாக நுட்பமாக விடை சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட பகுத்தறிவுவாதிகள் பேசுகிற போது இது ஒரு ஆபாசமான வரலாறு என்று குற்றம் சாட்டுகிறார்கள். எந்த விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கும், ஏன் சராசரி அறிவுடையவருக்கும் கூட நன்றாகவே தெரியும், ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சேர்ந்து ஒரு குழந்தையினை நல்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனால் இதை ஏதோ ஒரு பெரிய தவறான, குற்றமான, ஆபாசமான கண்ணோட்டத்தோடு விமர்சிப்பது என்று பல பேர் பழகிவிட்டார்கள். ஒரு அடிப்படை உண்மையை சமயவாதிகள் மறந்து விடுவார்களா?
விஞ்ஞானத்துக்கு விரோதமாக மூடத்தனமான ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டிருப்பார்களா? இதற்குள்ளே என்ன உண்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வழிபாட்டு முறையில் ஒரு பாதி கதையை ஒப்புக்கொண்டு மீதி கதையை ஒப்புக்கொள்ள மறுப்பது என்பது ஒரு விளையாட்டுத்தனம். நாராயணன் என்பது என்ன தத்துவம் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாராயணன் என்பது அம்பிகையாகிய பராசக்தியினுடைய புருஷ, அதாவது ஆண் வடிவம் என்று சொல்வார்கள். அம்பிகை 4 வகையாக உலகத்தில் தொழிற்படுகிறாள். அவள் பவானி என்ற பெயரில் பூமியாக விளங்குகிறாள். அவள் உணர்ச்சி வசப்படுகிற காலத்தில் குரோதமாக வெளிப்படுகிற போது காளியாக வெளிப்படுகிறாள். உலகங்களில் யுத்தங்களை நடத்துகிற காலத்தில் கொடூரமாக அவள் வெளிப்படுகிற போது துர்க்கையாக வெளிப்படுகிறாள். இப்படிப்பட்ட அமைதியான அழகான பராசக்தியே ஆண் வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவள் நாராயணனாக வெளிப்படுகிறாள் என்று ஒரு தத்துவ கருத்து உண்டு. இது மிக மிக நுட்பமான ஒன்று. ஏகைவ சக்திஹி பரமேஸ்வரஸ்யா பிரயோஜனார்த்தாய சதுர்வித பூதஹா போகே பவானி. ஒரு சக்தி 4ஆக தொழிற்படுகிறது. போகே பவானி, அது போகத்தை தருகிற காலத்தில் பவானி. புருஷேஷு விஷ்ணு, அதுவே ஆண் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் அது மகாவிஷ்ணுவாக வெளிப்படுகிறது. குரோதேச்ச காளி சமரேச துர்கா என்று அந்த ஸ்லோகம் முடிவு பெறும். குரோதேச்ச காளி என்றால் அது குரோதத்தை மேற்கொள்ளுகிற காலத்தில் காளியாகவும், அது சமரேச, சமரம் என்றால் போர்க்களம் என்று பொருள், அந்த யுத்த களத்தில் துர்க்கையாகவும் அது வெளிப்படுகிறது. ஆக ஒரே சக்தி பெண்மை மேவிய நிலையில் நிற்குமானால் அது பராசக்தியாக, அம்பிகையாக, பவானியாக வெளிப்படுகிறது. அந்த சக்தி ஆண் வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அது திருமால் என்பதுதான் சக்தி வழிபாட்டிலே இருக்கிற ரகசியம். சக்தி பூஜை செய்கிறவர்கள் அந்த சக்திக்கு செய்கிற பூஜையிலேயே திருமாலையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீவித்தையிலே ஒரு விதி உண்டு. எனவே அம்பிகை ஆண் வடிவத்தை எடுக்கிற காலத்தில் மகாவிஷ்ணு என்பதால் தான் அம்பிகையும் மகாவிஷ்ணுவையும் சகோதர சகோதரி உறவு என்று கொண்டாடுவார்கள். கோவிந்தன் என்று நாராயணனுக்கு பெயர், அம்பிகைக்கு கோவிந்த ரூபிணி என்று பெயர், கோப்கிரி என்று பெயர். மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணு என்று பெயர், அம்பிகைக்கு விஷ்ணு மாயை என்று பெயர். அது மட்டுமல்ல, நாராயணன் என்று அவனுக்கு பெயர், நாராயணி என்று அம்பிகைக்கு பெயர். அது மட்டுமல்ல, ஒரு மிக அழகான ஆழமான உண்மை, சிந்தித்தாலும் புலப்பட முடியாத ஒரு பெரிய உண்மை, அம்பிகையினுடைய மகாமந்திரம் என்று கொண்டாடப்படுவது பாலா என்பது. பாலா என்று சொன்னால் இளம் பெண்ணாக அம்பிகை மந்திர சக்தியோடு வெளிப்படுவதற்கு பாலா என்று பெயர். இந்த பாலா என்ற பெண்பாலில் ஒரு ஆண்பால் மரியாதையை கொடுத்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான பெயர் வரும், பாலாஜி. பாலாஜி என்று திருமாலை குறிப்பிடுகிறோம், ஆனால் பாலா என்று அம்பிகையை குறிப்பிடுகிறோம். எனவே அம்பிகை புருஷ வடிவத்தை, அதாவது ஆண் வடிவத்தை மேவுகிற காலத்தில் திருமாலாக இருக்கிறாள் என்பதுதான் சக்தி வழிபாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். எனவே திருமால் பெண் வடிவத்தை எடுத்தால் அது சக்தி தானே, அதாவது பவானி தானே, அதாவது பார்வதி தானே. எனவே சிவபெருமான் திருமால் பெண்மை மேவிய காலத்தில் மணந்து கொண்டார் என்று சொன்னால் எந்த விதமான குறைபாடுடைய பொருளையும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது திருமால் பெண்மை மேவிய என்றால் ஒரு ஆண் பெண் வேடத்தை அணிந்து கொண்டு என்று யாரும் தவறுதலாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. இறையருள் எந்த வகையான தன்மையினையும் எடுக்கக்கூடியது. எனவே திருமால் பெண்ணாகி நின்ற போது, அதாவது பார்வதியாகி நின்ற போது சிவபெருமான் அணைந்தார். எனவே திருமால் சிவபெருமானுடைய ஒரு சக்தி என்பதை புலப்படுத்துவதற்கான உன்னதமான வரலாறு இந்த வரலாறு. அதனால்தான் திருநாவுக்கரசு பெருமான் பாடுகிற போது சொன்னார், சிவனுடைய சக்தியில் திருமாலும் ஒன்று என்ற அர்த்தத்தில் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று குறிப்பிட்டார். நன்றாக யோசித்து பாருங்கள். அண்ணன் என்பது ஆண்பால் சொல், அதற்கு மனைவி ஒருத்தி அமைந்து விட்டால் அண்ணி என்று சொல்லுகிறோம். எழிலன் என்பது ஆண்பால் சொல், அந்த அன் விகுதி ஒரு ஆணை குறிக்கிறது, எழிலன் என்று குறிப்பிடுகிறோம். அவனுடைய மனைவியை எழிலி என்று சொல்லலாம். பொன்னன் என்று ஒரு ஆணை குறிப்பிடுகிறோம், பொன்னி என்று அவனுடைய மனைவியை சொல்லலாம். அதுபோல் ஹரன் என்பது சிவனை குறிக்கிற சொல், ஹரனுடைய மனைவி ஹரி என்று கொண்டால் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதனால்தான் திருநாவுக்கரசு பெருமான் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று பாடுகிறார். எனவே ஹரி என்பது ஹரனுடைய தேவி என்ற தத்துவத்தை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் திருமாலும் சிவனும் சேர்ந்தளித்த பிள்ளை என்பதில் எந்த விதமான முரண்பாடோ இயற்கை விரோதமோ நாம் வருந்தத்தக்க ஒரு செய்தியோ இல்லை என்பதை அறிவுடையவர்கள் ஒப்புக்கொள்ள முடியும். இப்படி ஐயன் ஐயப்பன் தோன்றிய பிறகு மோகினி அவதாரத்தில் தோன்றினார் என்று இந்த வரலாறு வருகிறது. அது ஒரு சுவாரஸ்யமான சுவை மிகுந்த ஒரு கதை.